رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون، صل على محمد كلما غفل عن ذكره الغافلون. قال رب اغفر لي وهب لي ملكا لا ينبغي لأحد من بعدي إنك أنت الوهاب. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா நம்மீது செய்த மிகப்பெரிய கிருபையின் வெளிப்பாடு. அல்லாஹு தாலா தொடர்ந்து அமல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். இன்று ஓதப்பட்ட வசனத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்த ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. கால ரப்பி இக்ஃபிர் லீ வஹப் லீ, இறைவா என்னுடைய குற்றங்களை மன்னித்து விடுவாயாக. அதுக்கு பிறகு ஒரு துவா செய்கிறாங்க, முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால் எவருமே அடைய முடியாத ஒரு அரசாட்சி எனக்கு தருவாயாக அப்படின்னு துவா செய்கிறாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நல்லா தொடர்ந்து வருகின்ற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ஆட்சிகளை போன்று அடுத்து யாருக்குமே ஆட்சியை கொடுக்கவில்லை. ஒரு நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, நேற்று இரவு நான் தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ஜின் என்ன செஞ்சு என்னுடைய தொழுகையை கெடுக்க முயன்றுச்சு. நான் அதை என்ன செஞ்சேன், பிடிச்சிட்டேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ மட்டும் எனக்கு ஞாபகம் வரவில்லை என்றால் நான் என்ன செய்திருப்பேன், அதை மதீனாவுடைய மக்களுக்கு நாளைக்கு காலையில் காய்ச்சிருப்பேன்னு சொன்னாங்க. ஏன் அவங்க காமிக்கல அப்படின்னு சொன்னால், இவங்க இப்படி ஒரு துவா செஞ்சுக்கிறாங்க, ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின், இதுக்கு பின்னால் இந்த ஆட்சி யாருக்குமே கொடுத்துறாங்க. யாருடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படிப்பட்ட ஆட்சி இருந்துச்சு, காற்று வசப்பட்டுச்சு, மனிதன் அல்லாத ஜின் வர்க்கங்களுடைய அவங்களுக்கு கட்டளையிடக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போன்று பறவைகளுடைய விலங்குகளுடைய மொழிகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். அவ்வளோ பெரிய உன்னதமான ஆட்சி கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக நின்றுக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடமிருந்து பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொன்னாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னாங்க, அல்லாஹ்வின் பேரால் உன்னை சபிக்கிறேன்னு 3 தடவை சொன்னாங்க. அப்புறம் கையை வச்சு விட்டு தள்ளினாங்க. சஹாபாக்கள் தொழுகையெல்லாம் முடிஞ்சுக்கிட்டாங்க, யார் சொல்லலாம், நாங்கள் இது வரைக்கும் கேட்காத உன்ன தொழுகையில் கேட்டமே, இதுவரைக்கும் நாங்கள் அப்படி கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு ஜின், கெட்ட ஜின் என்ன செஞ்சுச்சு, என்னுடைய தொழுகையை கெடுக்க முயற்சி செஞ்சு. நான் செஞ்சேன், அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன்னு சொன்னேன், மறுபடியும் அது வந்துச்சு. நான் அல்லாஹ் மேலே அல்லாஹால் உனக்கு சாபம் ஏற்படுத்தி அதை தள்ளி விட்டேன், அதனால தான் கையை அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இது யார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ மட்டும் இல்லாமல் இருந்தால் அதை நான் பிடித்து உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு சொன்னாங்க. அப்போ எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஆட்சி உலகத்தில் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி யாருக்குமே கொடுக்கப்படாது அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அரசாட்சிகள் கொடுக்கப்பட்டதற்கான காரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். என்னவென்றால், நபிமார்களுடைய வழக்கம் என்னவென்றால், எப்பொழுதுதான் துஆ செய்கிறாங்களோ அப்போதான் என்ன செய்வாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லின்னு சொல்லுவாங்க. நபிமார்கள் எப்பொழுதெல்லாம் துஆ செய்வார்களோ நல்லவர்கள் அதை பழக்கி வைத்திருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் துஆ செய்வார்களோ நபிமார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா முதல்ல என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு உள்ளார்ந்து கேட்கின்ற பொழுது அதுக்கடுத்து அவருடைய தேவையை கேட்கிறார்கள், அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்குறாங்க. பாவ மன்னிப்பு கேட்பதனால என்னென்ன கிடைக்கும்? முதல்ல என்னை அல்லாஹும்ம ஃபிர்லியுடைய அர்த்தம் என்ன, இறைவா என்னை மன்னிச்சிரு. நபிமார்கள் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கப்பட்டவர்கள் நம் பாவங்களை விட்டும். அவர்களே என்ன செய்கிறாங்க, ஒரு விஷயம் அவங்களுக்கு வேணும்னா என்ன செய்கிறாங்க, முதல்ல இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுன்னு கேட்குறாங்க. நாம் நம்முடைய துவாக்களில் பாவங்களை மன்னிப்பதற்கான வார்த்தைகளை கேட்போன்னு சொன்னால், பாவ மன்னிப்பு கேட்பதனால என்ன கிடைக்கும் சொன்னாங்க, பாவ மன்னிப்பு கேட்பதனால் முதலில் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். உங்களுடைய உடல்களை எப்படி தண்ணீர் சுத்தப்படுத்துகிறதோ பாவ மன்னிப்பு உங்களுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தும், இந்த உயிர்களை சுத்தப்படுத்தும். திரும்ப அல்லாஹ்விடத்தில் நான் மன்னித்து விடியா அல்லா என்று கேட்பது உடைய பாவங்களை இல்லாமல் செய்யும்.
ரெண்டாவது ரிஸ்கை பெற்றுத்தரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களை படிக்கின்ற பொழுது அவர் சொல்றார், குல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரன், தொடர்ச்சியான மழையை உங்களுக்கு கொடுப்பான். வயும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, நீங்கள் உலகத்திலும் ஆখিরাத்திலும் சந்தோஷமாக வாழ்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பாவ மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் கொடுப்பான். மூணாவது வயா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் ثم توبوا إليه يرسل السماء عليكم مدرارا ويزيدكم قوة إلى قوتكم. அல்லாஹ் தஆலா உங்களை ஆற்றல் மிக்க மனிதர்களாக உருவாக்குவான். சாதாரண வார்த்தைகள் அல்ல இதெல்லாம். ஆற்றல் மிக்க மனிதன் சொன்னால் இவன் அடிக்கிற மாதிரி ஒரு ஆற்றலா, அல்லது இவங்களை அடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆற்றலா? அப்படி இல்லை. ஆற்றல் என்றால் நாம் எதை ஆற்றல் நினைக்கிறோமோ, அரசியல்லையோ அதிகாரங்கள்லையோ எப்படி இருந்தால் அதிகாரம் ஆற்றல் மிக்கலாக உணர்வோமோ அப்படிப்பட்ட ஆற்றலை கொடுப்பான் அல்லாஹ். முதல் விஷயம், பாவ மன்னிப்பை தேடுவதனால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, எங்களுக்கு ரிஸ்குடைய விஸ்தீர்ணம் கிடைக்கிறது. மூன்றாவதாக ஆற்றல் உள்ள மனிதர்களாக நாங்கள் உருவாகுவோம். நாலாவதாக குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு சொல்லி காட்டினார்கள், வேதனைகளை அது உங்களுக்கு தடுக்கும். வமா கான அல்லாஹு லியுஅதிபஹும் வஅன்த ஃபீஹிம், நபியே நீங்கள் அவங்கள்ட்ட இருக்கும்போது, அவங்க கூட இருக்கும்போது நான் உங்களை வேதனைப்படுத்த மாட்டேன். அதே போன்று வமா கான அல்லாஹு முஅதிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கும் காலமெல்லாம் நாம் அவர்களை வேதனை செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய வேதனை விட்டும் தடுக்கக்கூடியது என்னது? பாவ மன்னிப்பு. ஐந்தாவதாக சொன்னார்கள், பாவங்கள் செய்யக்கூடிய மனிதன் தௌபா செய்வதால் நான் பாவத்தை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடம் கேட்பானே, ஆனால் அவனுடைய உள்ளம் ஒளியினால் நிரம்பி விடுகிறது. கண்ணியமானவர்களே, நம்முடைய துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய ரூஹுகள், நம்முடைய ஆன்மாக்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆன்மாக்கள் என்ன செய்யக்கூடாது? ஏனோ தானம் என்றோ பாவங்களால் இருந்தால் நம்முடைய துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படாது. நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்குறோம், நான் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. கண்ணியமானவர்களே, நம்முடைய அந்த பாவ மன்னிப்புக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துஆக்கள் இருக்கிறது, அதுவெல்லாம் குறிப்பாக நபிமார்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்களை சொல்லி காட்டுகிறார்கள். நபிமார்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துஆ, கையை எடுத்தோடனே யாழ்லா எனக்கு அதத்தா இதத்தா அப்படின்னு கேட்காம துஆக்கும் ஒழுக்கங்கள் இருக்குது. சில ஒழுக்கங்கள் இருக்குது. முதல்ல அல்லாஹ்வை புகழணும், நபி மேல ஸலவாத்து சொல்லணும். குறிப்பாக நான் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சிருக்கேன், எனக்கு மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த வார்த்தைகளுக்கு பிறகு நான் நம்முடைய துஆக்களை கேட்போமே, ஆனால் அதற்கான பிரதிபலன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குர்ஆனுடைய ஆயத்துடைய வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்பவருடைய துஆக்களை அங்கீகரிக்கிறான், பாவ மன்னிப்புகளை ஏற்றுக்கொள்கிறான். ஒவ்வொரு இரவும் பிந்திய இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்துக்கு இறங்கி வந்து, யாரேனும் துஆ கேட்பவர்கள் இருக்கிறார்களா, நான் அவருடைய துஆக்களை அங்கீகரிக்கிறேன். யாரேனும் பாவ மன்னிப்பு கேட்பவர் இருக்கிறார்களா, அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். இந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ்வே இறங்கி வந்து சொல்கிறான் என்றால் நாம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி, சஹருக்கு எந்திக்கிறோம், இது சாப்பிட்றதுல கவனம் செலுத்துறது, அதே மாதிரி அதுக்கு பிறகு ஏதோ நிகழ்ச்சிகள் பார்க்குறாங்க, டிவியில் போடுறாங்க, அதில் போய் கவனம் செலுத்துறதுக்கு இல்லாமல், இறைவா இது முக்கியமான நேரம், நீ எனக்கு என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறாய், நீ இறங்கி வந்து என் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாய், என்னுடைய கேள்விகளுக்கு நீ பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிற, நான் என்னுடைய துஆக்களுக்கு நீ அங்கீகரிக்கன்னு சொல்லியிருக்கிற, இறைவா நான் முன்னால் நிற்கிறேன் என்ற உணர்வுகளோடு நாம் அவனிடம் பேசுவோமே, ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் மிகச்சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் தர போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயரமான வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல நசீபு பெற்ற மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.